இதுவே மக நட்சத்திரம் 2வது பாதம்னு எடுத்துக்கோங்களேன். அவங்க தனக்கும் அதில் என்ன சாதகமான பலன்கள் இருக்குது, மற்றவங்களுக்கும் அதில் என்ன சாதகமான பலன்கள் இருக்குது, 2 பக்கமுமே சீர்தூக்கி பார்த்து இது நமக்கும் பயனுடையதாக இருக்கணும், அவங்களுக்கும் பயன் தரதாக இருக்கணும்னு சொல்லி அதில் அவங்க ஜெயிச்சு வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். இதுவே மக நட்சத்திரம் 3வது பாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப அறிவாளியாக நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய செயல்திறன்களே அடுத்தவங்க மெச்சும்படியாக இருக்கும். ஆனால் எல்லாமே அவங்களுக்கு பயன்படாது, மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தாங்க இங்கே மாட்டிக்கும். மக நட்சத்திரம் 4ஆம் பாவமாக என்ன பண்ணும், அவங்களுடைய அந்த இயலாமை, அந்த கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு குமுறலாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மனசு அப்படி கடல் அலை இறைச்சல் மாதிரி எப்போதுமே ஒரு சஞ்சலத்தோடையே பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அங்கே மக நட்சத்திரம் 4ஆம் பாகமாக இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதுவே பூர நட்சத்திரம் எப்படி இருக்கும்? இந்த பூர நட்சத்திரம்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஹா ஆண்டாளுடைய நட்சத்திரம். ஆனால் அந்த ஆண்டாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு இறைவனையே மணவாளனாக வரிச்சு கொண்ட ஒரு நட்சத்திரம்னா இந்த பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 4 பாதத்துக்குமே அந்த இயல்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அந்த வைராக்கியத்தோடு அவங்க வாழ்க்கையில் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறனோடு செயல்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்ன பண்ணும், அவங்களுடைய பேச்சினாலையும் படிப்புனாலையுமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக விகடகவியாக பேசக்கூடிய வல்லமை, ரொம்ப ஒரு ஜாலியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பூரம் 2க்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம்.